சாட்டர்டே மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு அலர்ஜி இருந்ததுனால கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்குமே பாப்பாவுக்கு கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் இன்னும் 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா மீனோடைய டேஸ்ட்டே மாறிடும். குழம்பு வச்சாலும் நல்லா இருக்காது, ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்காது. அதனால் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு நடுவில் கொஞ்சமாக நமக்கான நேரத்தையும் ஒதுக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சமாக ஜூஸ் குடிச்சிட்டு என்னுடைய முடிக்கு எப்போவுமே வெந்தயம் தேய்ப்பேன். ஆனால் இப்போ 2 வாரமாக எனக்கு அதுக்கான டைமே கிடைக்கல. ஒரு வாரம் தோட்டத்துக்கு போயிட்டோம், இன்னொரு வாரம் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நேற்றுமே வெந்தயம் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி கத்தாழையை மட்டும் ஹேர் பேக் மாதிரி தலைக்கு போட்டுட்டேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மீனை அவிய வச்சுருந்தேன். எதுக்காகனா மீன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் மீன் புட்டு செய்யலான்ட்டு அவிய வச்சுருந்தேன். மீன் புட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சின்ன ஜீரகம், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பூண்டையும் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். பச்சை வாசம் போனதும் முள்ளெல்லாம் எடுத்துட்டு உதுத்தி வச்சுருக்க மீனை சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருந்தால் போதும். மீன் புட்டு ரெடி. சுறா மீனில் மட்டும் இல்லை, இந்த மீனில் புட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.